ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நியூ MathsWiz a course in mathematics grade 1 புக் நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம புக் 1ல் என்னென்ன கண்டென்ட் இருக்குது எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டினா என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். ஸோ பசங்களுக்கு நம்ம எனர்ஜெட்டிக் கொடுக்கறதுக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற சொல்லுது. இதுவே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இமேஜஸ் பாருங்கள். பசங்களுக்கு நமக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு தான் இந்த பேப்பர் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஓகே இதெல்லாம் நம்ம படிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது தெரியும். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்கில் எழுத வைக்கும் போது இதெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது பசங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. சும்மா கண்டென்ட்டு மட்டும் போனோம்னா டேரெக்டாக போயிட்டோம்னா அவங்க ஓகே முடிச்சாச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்து ரீட் த நம்பர் இன் ஈச் பேலூன் அண்ட் கலர் த பேலூன்ஸ் ஆஸ் ஆஸ்க்டு. ரீட் த நம்பர்ஸை நம்ம பார்த்துக்கணுமா. அண்ட் ஈச் பேலூன் ஒவ்வொரு பலூனுக்கும் இருக்கிற நம்பர்ஸை பாருங்கள். அண்ட் கலர் த பலூன்ஸ் ஆஸ் ஆஸ்க்டு. ஸோ இங்கே என்ன கலர் மென்ஷன் பண்ணிக்கோங்களோ அதை நம்ம கோட் பண்ணால் போதும். இப்போ நம்பர் 1 பார்த்திங்கன்னா எல்லோ கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த 1ங்கிற பலூனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். சூப்பர், அவ்வளோதான். நம்பர் 2 இப்படி நம்ம சொல்லித்தரதுனால நம்பர்ஸ் சொல்லித்தர மாதிரி இருக்கும், கலர்ஸ் சொல்லித்தர மாதிரி இருக்கும். அந்த லெட்டர்ஸோட இது சொல்லிக்கிறோம். RED தான் ரெட், PINK தான் பிங்க். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா திருப்பி சொன்னால் பசங்க அழகாக கேட்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ 2னா ரெட், 2 நம்பர் இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அடுத்து 3 வந்து பிங்க்கு. ஸோ பிங்க் 3 இந்த இருக்குது, பிங்க் கலர் கொடுத்துருக்கோம். 4 க்ரீன், 4க்கு க்ரீன். சூப்பர். 5க்கு ப்ளூ, 5 ப்ளூ கோட் பண்ணியாச்சு. 6க்கு பர்பிள் கொடுத்துருக்காங்களா. 7க்கு ஆரஞ்ச், ORANGE, 7க்கு ஆரஞ்ச். 8க்கு ப்ரௌன், BROWN ப்ரௌன். நம்பர் 8க்கு ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம். 9க்கு பிளாக், BLACK பிளாக். ஸோ 9க்கு பிளாக். 10க்கு ஒயிட், WIYTE ஒயிட். ஸோ ஒயிட்ங்கிறது நீங்கள் ஒயிட் கலர் பென்சில் கொடுத்தாலும் நமக்கு அதே கலர் தான் வருங்கிறதுனால இங்கே மென்ஷன் பண்ணலை. ஒயிட் கலர் பென்சில் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ 10 கலர்ஸ், 10 நம்பர்ஸ் அண்ட் 10 கலர்ஸ் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது இந்த கண்டென்ட்டு. இந்த ஆக்டிவிட்டி பசங்களுக்கு நம்ம க்ரையான்ஸோ இல்லை கலர் பென்சில்ஸோ கொடுத்து நீங்களே ஃபில் பண்ணுங்கன்னு சொன்னாலே அழகாக எழுதிருங்க. ஜஸ்ட் நம்ம கொஷினை ரீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை தான் கேட்டிருக்காங்க, இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக் கொடுங்க. அவங்களே கேஷ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பக்கத்துலேருந்து பாருங்கள், அவங்களுக்கு தெரியாததை சொல்லிட்டாங்க. கிளாஸ் ஒர்க். ஹவு மெனி நோசஸ் டூ யூ ஹாவ்? உங்களுக்கு எத்தனை மூக்கு இருக்குது? ஒரே ஒரு மூக்கு தான் இருக்குது. ஹியூமனுக்கு ஒரே ஒரு மூக்கு தான். ஸோ 1, ONE 1. அடுத்து ஹவு மெனி லெக்ஸ் டஸ் எ டேபிள் ஹாவ்? இந்த டேபிள், இந்த மேஜைக்கு எத்தனை கால்கள் இருக்குது? லெக். ஸோ டேபிளுக்கு எத்தனை இருக்குது? 1 2 3 4. அப்போ 4, FOUR 4. How many arms does an octopus have? ஆக்டோபஸ்னா ஒரு அனிமல். ஸோ இந்த ஆக்டோபஸ்ங்கிற ஒரு உயிரினம், இது அனிமல்னு சொல்ல முடியாது. அந்த உயிரினத்துக்கு எத்தனை கைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8, EIGHT 8. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஒர்க்கில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இல்லை நம்மளை நம்பர்ஸை நம்பராக பார்க்காம நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இந்த உறுப்பு எத்தனை இருக்குது, இங்கே டேபிள் எத்தனை கால் இருக்குது, சேருக்கு எத்தனை கால் இருக்குது, இந்த மாதிரி நம்ம விஷுவலாக என்னென்ன பார்க்குறோமோ அதுக்கெல்லாம் கேட்டால் பசங்க ஓகே இதைத்தான் இங்கே எழுதுகிறாங்க போல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே 1 to 10 இந்த நம்பர்ஸ் தான் பார்த்தோம். இப்போ கிரேட் 1ல் 0 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 0 மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். த நம்பர் 0. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா. அர்ச்சனா ஹேஸ் 5 பென்சில்ஸ். அர்ச்சனாங்கிற ஒரு கேர்ள்கிட்ட 5 பென்சில்ஸ் இருக்கு. ஷீ கிவ்ஸ் 1 பென்சில் ஈச் டு 5 சில்ட்ரன் இன் ஹர் கிளாஸ். அவங்க கிளாஸில் 5 குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பென்சில் கொடுக்குறாள். ஷீ கிவ்ஸ் அவள் கொடுக்கிறாள் 1 பென்சில் ஒரு பென்சில் கொடுக்கிறாள். ஈச் டு 5 சில்ட்ரன்ஸ் 5 குழந்தைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பென்சில் இன் ஹர் கிளாஸ் அவளுடைய வகுப்பில் கொடுக்கிறாள். நவ் அர்ச்சனா இஸ் லெஃப்ட் வித் நோ பென்சில். மொத்தம் அவள் கையில் 5 பென்சில் இருக்குது. 5 பென்சில் 5 பேருக்கு கொடுத்துட்டா. அப்போ அவள் கையில் என்ன இருக்கும்? பென்சில் இருக்காது. ஆர் 0 பென்சில். தட் இஸ் கால்ட் 0. Thus 0 means absence of something or simply nothing.
ஒன்றுமே இல்லை எல்லாருக்கும் கொடுத்தாச்சு எல்லாமே லெஸ் ஆகிட்டு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஜீரோவில் கொடுவோம். We represent the number 0 by 0. It is very very important. ஜீரோங்கிறத நம்ம இப்படி தான் கோட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஜீரோங்கிறது நம்ம கிரேட் 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இட்ஸ் சிம்பிளி நத்திங்கிற மீனிங்காக தான் நம்ம கோட் பண்ணுறதா இருக்கும். ஸோ நத்திங் சொல்கிறதுக்கு தான் இங்கே ஜீரோன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11ல் ரிவைஸ் பண்ணோம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு கிளாஸ் ஒர்க் அண்ட் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நம்பர் 0 இதை மட்டும் தான் பார்த்தோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.